கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 43. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள், மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார் என்றார். அதாவது சீடர்களுக்கு சொல்கிறாரு, அவங்க அன்பு சீடர்களுக்கு சொல்கிறாரு. அவர்கள் இயேசுராஜா இந்த உலகத்தில் பல புதுமைகள் செய்து வந்தார். இந்த அன்பு சீடர்கள் சொல்கிறாரு, நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள், மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார் என்றார். ஸோ அவர் சாவை முன்குறித்தி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இன்று நம் நற்செய்தியில் நம்ம இதில் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கும் மறைவாக சில காரியங்கள் நடக்கும். ஆனால் ஏன் எதுக்கு நம்மளால் கேட்க முடியாது. பிற்காலத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக வாழ போகிறோம். அதில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நமக்கு வரும். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் பாதையில் சென்று அவருக்காக அந்த பணி செய்து அவர் எப்படி தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினாரோ நாம் ஏசப்பா சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியாரை பெற்று இறை வார்த்தையை எடுத்துக்கொள்ள வல்லமையுள்ள பிள்ளையாக மாறணும். அதிகாரம் 9:45 அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாக இருந்தது. ஆயினும் அவர் சொன்னதை பற்றி அவர்களும் கேட்க அஞ்சினார்கள். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சாவை பற்றி சொல்கிறப்போ அவங்க கேட்க அஞ்சினார்கள். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க எதிர்பார்த்தது, ஆண்டவர் இயேசு யூதர்கள் ராஜா, யூதர்கள் அரசர் வருவார், அது மக்கள் எல்லாரும் காப்பாற்றுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு தப்பாக ஆகிடக்கூடாது பயத்தில் பயந்து அவங்க எதுவுமே கேட்கல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய துன்பங்களையும் பாடுகளையும் அவர் ஏற்கனவே தெரிஞ்சு தான் அவர் மறைவாக சொல்கிறாரு. ஸோ அதை அவங்க ஏற்றுக்கொள்ள விரும்பலை. ஸோ நாமும் அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி அன்போடு நடந்து எல்லாருக்கும் அன்பாக பார்த்து எல்லாம் அன்பாக செய்து பிறருக்காக உதவி செய்து உங்கள் வழி மூலமாகவும் என் வழி மூலமாகவும் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவருடைய இயேசுகிட்ட கேட்கணும். இயேசு நம்ம அனைவரும் குடும்பத்தையும் நம் மக்களையும் வந்திருக்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.